எய்ம்ஸில் நில ஆர்ஜித்தை இன்றைக்கும் கம்ப்ளீட் பண்ணலை, இன்றைக்கும் வச்சுனே உட்காந்து இருக்கிறாங்க. இல்லைன்னா இந்நேரம் அந்த செங்கலை தூக்கி பிடிச்சி ஒரு நாடகம் ஆடினாங்க. அந்த நாடகமெல்லாம் என்னத்துக்கு? ஒழுங்காக நீங்கள் நில ஆர்ஜித்தை ஒழுங்காக முடிச்சு கொடுத்து இந்த பணிகள்லாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஏற்கனவே ஃபண்ட் அலாட் ஆகிடுச்சு சென்ட்ரல்லேருந்து. அந்த ஃபண்டை பயன்படுத்தி நிச்சயமாக எய்ம்ஸ் வேலையை முடிச்சிட்ருக்கலாம். முடிக்காமல் போனதுக்கு காரணம் திமுக அரசு மட்டும்தான் காரணம். அவங்களோட எதிர் அரசியல், விரோத அரசியல், இதுதான் காரணம். அதே மாதிரி சப்பக்கட்டு கட்டுறாங்க, தொழில் நிறுவனங்கள்லாம் வந்துருச்சு, அது வந்துருச்சுன்னு. ஆனால் தம்பி நேர்மையாக ஒத்துக்கிட்டார். தொழில் நிறுவனம்லாம் போயிடுச்சுங்க, கொரியா கம்பெனி போயிட்டான், அவன் இன்ன காரணம், இந்த கம்பெனி ஜப்பான் கம்பெனி போயிட்டான், அந்த கம்பெனி போயிட்டான், எல்லாம் போயிட்டான் அப்படின்னு போனதை ஒத்துக்கிட்டாரு. அடிப்படையாக போயிட்டாங்க இல்லையா? போகிறவங்கள தடுத்து நிறுத்தி அவங்க பிரச்சனை என்னன்னு கேட்டு அது தீர்வு காண வேண்டியது ஒரு அரசின் கடமை. அது செய்ய தவறியது திமுக அரசு. மாற்று அரசியல், சரி மாற்று அரசியல் பேசுகிறாங்க, நிறைவு செய்யலாம் மேடம். இந்த 2 பாயிண்ட் தான். மாற்று அரசியல் பேசுகிறாங்க நம்ம தம்பி வீர விக்னேஷ், அவங்க சீமான் எல்லாம் மாற்று அரசியல் பேசுகிறாங்க. பீகாரில் பிரசாந்த் கிஷோர் அவரை மாதிரி ஆயிடக்கூடாதுன்னு நான் பார்க்குறேன். அவங்கெல்லாம் வளர்ந்து வரட்டுமே, என்ன இப்போ தப்பு இல்லை உங்கள் ஆசீர்வாதத்தோட. அதே நேரம் துபாய் இன்வெஸ்ட்மெண்ட் வாங்க போகிறாங்களா, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்களா அப்படின்னு நம்ம சிந்திக்க வேண்டியதாக இருக்குது. திமுக இன்வெஸ்ட்மெண்ட்டை வாங்க போதா இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகுதா துபாய்க்கு வந்துட்டீங்களே அப்படின்ட்டு துபாயை ஒரு மையப்படுத்தி நம்ம பார்க்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. இதுலேயும் கடுமையான ஊழல் அடங்கி இருக்குங்கிறத நம்ம பார்க்க வேண்டும்.